வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் கன்னி ராசியில் பெயர்ச்சியாகி வரும்போது வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார். புதன் ஆகப்பட்டவர் பார்த்திங்கன்னா திறமைக்கு உண்டான ஒரு காரக கிரகம். கல்வி, ஞானம் இந்த மாதிரியான அனைத்து விதமான ஒரு பண்புகளுக்கும் உண்டான ஒரு கிரகமாக புதனுடைய வீட்டில் சுக்கிரன் வர்றதுனால, சுக்கிரன் பார்த்திங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட சில காரகங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இந்த காரக கிரகங்களுக்கு உண்டான அந்த சுக்கிரன் புதனுடைய வீட்டில் கன்னி ராசியில வரும்போது நீச்சம் அடைகிறார். இது அந்த குருவினுடைய வீட்டில் அந்த சுக்கிரன் பயிற்சியாக வரும்போது உச்சம் அடைகிறார். அதாவது கல்வி, அதாவது ஞானத்திற்குண்டான, கல்வி கிரகத்திற்குண்டான, வருமானத்திற்குண்டான அந்த குருவோட வீட்டில் அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றும் அந்த கல்விக்காரகனாகப்பட்ட அந்த புதனுக்குண்டான வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ஒரு நேரம். இது இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்போது என்னென்ன மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனால ஒரு நல்ல விஷயங்களும் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கெடுதலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி. அதே சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட அவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில், அயனசயன ஸ்தானத்தில் நீச்சமடைகிறார். இதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய திருமண உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமண உறவுகள் அப்படின்னு சொன்னாலே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த கணவன் மனைவி உறவுகள். நிறைய துலாம் ராசி என்பர்கள் விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் போகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எப்பண்டா நமக்கு இதுல இருந்து விடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அதிகப்படியான டிப்ரெஷன், தேவையில்லாத ஒரு பதற்றம், தேவையில்லாத ஒரு மன வலிகள் அப்படின்ற மாதிரியான அதை டிஃப்ரெண்டா இவங்க சொல்லுவாங்க. இது துலாம் ராசி என்பர்கள் கிட்ட கேட்டாதான் தெரியும். ஒரே பிரச்சனையே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைப்ல சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னாலே இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறது இந்த மாதிரியான இந்த வலிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அயன சயன ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் நீச்சம் அடையும் போது அந்த தாம்பத்திய உறவுகள் மேலும் வலிமை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் விட்டு கொடுத்து போகாத சில உறவுகள் கூட இந்த நேரத்துல உங்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய கணவரோ மனைவியோ பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மனதளவு 2 பேருமே வெறுமையோடு இருப்பாங்க. அதே மாதிரி பிரிவோடு இருப்பாங்க. குடும்பத்துக்காக மட்டும் நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறோம். ஆனால் மனதளவில் பார்த்திங்கன்னா 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இப்படி என்ற மாதிரியாக அந்த மனம் வெறுமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குது. இந்த நேரம் அந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய இந்த 1 மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக, நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்க இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு பயணம் அப்படின்றது இந்த காலகட்டம் நீங்க அதிகப்படியாக முயற்சி செய்யலாம். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த நேரத்துல அதற்குண்டான சில ப்ராசஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டு வேலைக்காகவோ வெளிநாட்டு படிப்பிற்காகவோ நீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க செய்யும் போது
இந்த 1 மாதத்துல செய்யும்போது, அதனுடைய வாய்ப்புகளும், அதற்குண்டான அமைப்புகளும் 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். யாருக்காக கடன் வாங்கணும், எதற்காக கடன் வாங்கணும்னே தெரியாம மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியாக ஒரு கடனுக்காக இன்னொரு கடனும், இன்னொரு கடனுக்காக இன்னொரு கடனும் அப்படின்னு டாப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பவர்கள் தான். அதிகப்படியாக அந்த கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வைத்து கொண்டு இருப்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பவர்கள் தான். இதற்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய காலகட்டம். அதற்குண்டான ஒரு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியை தருவதற்குண்டான சில அமைப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை இவர்களினுடைய குடும்பத்தார்கள் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறோம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா? ஏன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஈகோயிஸ்ட்னே சொல்லலாம். வெளியில போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப மொறப்பா அப்படியே ரொம்ப தெம்பாவும் ஒரு தன்னம்பிக்கையோடைய நான் என் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப பொதுவெளியில சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கும். நமக்குன்னு யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும். உங்களை புரிந்து உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள். எந்த பிரச்சனையிலுமே சிக்காம போகக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். யாராவது பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணிட்டா போறோம், நான் இந்த இப்போ ஃபோன் பண்றேன், இப்போ கால் பண்றேன், உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அந்த நபர்களே மறக்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். ராகுவினுடைய நட்சத்திரம் மிகவும் தந்திரம் வாய்ந்தவர்கள், அதே சமயம் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களும் கூட. அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் அப்படின்றது கிடைக்கும். வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்திகள் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளும், உயர் பொறுப்புகளை தேடி டிராவல் பண்றவங்களுக்கு அந்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க சில சலுகைகள் உங்களுக்குன்னு சில சலுகைகள் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க தான் ரொம்ப தந்திரவாதியாச்சு. சில விஷயங்களை உங்க மூலமாக தான் அந்த அந்த அரசாங்கத்துல உங்களை எல்லாமே கேட்டு செய்வாங்க. அந்த மாதிரியாக நீங்க ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறதுனால சில சலுகைகளை அந்த அரசாங்க அதிகாரிகளாக இருக்கும்போது பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த சுக்கிரன் நீச்ச காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு திடீர் யோகங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எந்த விதமான சஞ்சலப்புக்கும் ஆளாகாமல், எந்த விதமான ஒரு படபடப்புக்கும் ஆளாகாமல், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் யோகங்கள், ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியான சில விஷயங்கள். அடுத்து 11ஆம் இடத்துல இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒன்று கூடி வந்து அந்த திடீர் யோகங்களையும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா லாட்ரி கூட அடிக்கிறதுக்கு உண்டான சில யோகங்கள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ரகசியமா சில விஷயங்களை செய்யுங்க. அந்த ரகசியமான விஷயங்கள் அதிகப்படியான பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதற்குண்டான கமிஷனை நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமிஷன் ஏஜெண்டாகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் உயர்த்தி கேட்கலாம். இந்த மாதிரியாக சில விஷயங்களை மறைமுகமாக செய்யும் போது அதிகப்படியான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு வீடு, அடுத்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, கார் சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட சில சொகுசான வாகனங்கள் இது எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ சிறிய அளவில் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் கொண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அந்த யோகத்திலையும் அந்த ஆடம்பர வாழ்க்கையிலையும் ரொம்ப நிதானமாக இருங்க. எந்த விதத்துலையும் பிரபகண்டாப்படுத்தக்கூடாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அடக்கி வாசிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பலன்கள், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறார், ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரியான சுக்கிர திசை, இந்த மாதிரியான காலகட்டங்களாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றத கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.